ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஏரிமன்னூர் வெர்சஸ் ஒழுகுர்குப்பம் மோதுறாங்க. ஒழுகுர்குப்பம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் 6 ஓவர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக யுவராஜும் அஜித் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சுனில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டா இல்லை, ஆள் வச்சிருக்காங்க. சிங்கிள். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல யாருக்காராங்க, வைடாக இருக்கார். டாட் பால், தேர்ட் ஒன். நல்ல பாலுங்க, நல்ல ஏர்லேயே ஸ்விங் ஆகுது பந்து. அடுத்தடுத்து 2 டாட் பாலு பவர் பிளேல சுனில். ஃபோர்த் ஒன். சரியான பாலுங்க, நல்ல ஏர் ஸ்விங் அங்கே பந்து நேரம். அந்த ஆஃப் ஸ்டம்ப் வச்சிருங்க, சொல்லிட்டே இருந்தேன் நல்லா ஸ்விங் பண்றாருன்னு. நல்ல ஒரு இன்ஸ்விங் பந்து, சரியான பாலுங்க, நல்ல ஏர்லே ஸ்விங்காக வந்தது. பேட்ஸ்மேன் அதான் சொல்றாரு. 3 பால் டாட் பண்ணி எடுத்திருக்காரு அஜித்தோட விக்கெட்டை சுனில். நல்ல பவர் பிளே ஸ்டார்ட்டுங்க ஒழுகுர்குப்பம். 1 டவுன் பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு. 5th ஒன். முதல் பாலே ஒரு ரிவர்ஸ் பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாருங்க. அகைன் ஒரு டாட் பால் சுனில் கிட்ட. லாஸ்ட் ஒன். சாமாங்க, அகைன் ஒரு டாட் பால் சரியா போட்டிருக்காரு சுனில். இந்த ஓவரு முதல் பவர் ஓவரு சூப்பராக போட்டு போயிருக்காரு. அடுத்தடுத்து 4-5 டாட் பால்ஸுங்க லாஸ்ட்டாக போட்டேன். முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு, வெறும் 2 ரன்ல போட்டு போயிருக்காருங்க சுனில், ஒரு விக்கெட் எடுத்து. நீ போல சந்தோஷம் இருக்காரு அட்டாக்கு. லாஸ்ட் பவர் பிளே வருது. ஸ்ட்ரைக்கில் ஜீவா. ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்ல யார்கர் போட்டாருங்க, நல்ல பிளே அங்க ஜீவா கிட்ட. சிங்கிள். செகண்ட் ஃபுல் டாஸ், சரியான ஷாட் அருண் பேட்ல. நல்ல டைமிங் அங்க, பிக்கஸ்ட் 6, சரியா டைம் பண்ணிட்டாருங்க. வந்த செகண்ட் ஃபுல் தேர்ட் ஒன். ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு, சரியா கனெக்ட் ஆகல, கேப்பில் போதா. சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 ரன் வச்சிருக்காங்க ஏரிமன்னூர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி, 1 விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு 7 ரன் ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் 2 ரன் தாங்க அடிச்சாங்க. இந்த ஓவரில் 13 ரன் வந்திருக்கு. பவர் பிளே முடிஞ்சதுங்க, சுனிலே வந்திருக்காரு அட்டாக்கு. அவரோட ஸ்பெல் முடிக்கிறாரு ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா ஜீவாவோட விக்கெட் வேணுன்றதுனாலே வந்திருக்காரு. 5 ஃபீல்டர் வெளியே வச்சு போகிறாருங்க ஜீவா சுனில். ஸ்ட்ரைக்கில் ஜீவா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஃபுல்லராக வந்த பந்து. அகைன் சிங்கிள். தேர்ட் ஒன். நல்ல பிளேங்க, ஃபுல்லாக ஒரு ஏக்கர் வச்சாரு. அகைன் ஒரு நல்ல ஷாட் அங்கே, நல்ல ஸ்டாஃபு. சிங்கிள். நல்லா. நெக்ஸ்ட் ஒன். ட்ராப் கேட்சுங்க, ஜீவாவோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். கீப்பர் கொஞ்சம் கீழே தாங்க வந்தது பந்து. போன வந்து ஒரு வைடு ரீபால், ஃபுட்பால் ரீ. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 23 ரன் வச்சிருக்காங்க ஏரிமன்னூர். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. பிரகாஷ் இருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் அருண் விக்கெட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் ஜீவா. ஃபர்ஸ்ட் ஒன். லவ்லிங்க, முதல் பாலே விக்கெட்டு பேட்டில் பட்டிருக்கு. ஜீவாவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலு பிரகாஷ் நல்லா அருண் விக்கெட்லேருந்து போட்டார். ஸ்லோவராக தூக்கி போட்டார் பந்தை. நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன். ஒரு டாப் வச்சு ஆள் இருக்காங்க. நல்ல ஸ்டாஃப்ங்க, கடைசி வரைக்கும் பால் பிளேண்டே போனார்.
2 ஓட்டம் மட்டுமே. 4ஆக சென்ற வேண்டிய பந்து 2 ரன். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. போச பாருங்க அங்க, வாடா எங்கேயோ போகுது. பிக்கஸ்ட் 6 இந்த மேட்ச்ல, எங்கேயோ அடிச்சிருக்காருங்க பேட்ல. தேர்ட் ஒன் பட்டவனே தெரிஞ்சது அது பெரிய 6ன்னு. அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கிற பேர் ஜிம்மனியா. பேட்டில் பட்டவனே தெரிஞ்சுதுங்க. 5th ஒன் ஷார்ட்டா அகைன் ஸ்லாட்ல இருந்து நல்லா ஹைட்டா போகுது. சான்ஸ் ஃபார் கேட்சுங்க, முக்கியமான விக்கெட்டா இருக்கும். பிடிச்சாருங்க, நல்ல டேக்க, நல்ல கம்பேக் அங்கே பிரகாஷ் கிட்ட. ஸ்லோ ஓவராத்துக்கு காலான போட்டாருங்க. மணியோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்லா பவர் ஹிட்னு நினைக்கிறேன், ஏன்னா பேட்டில் பட்டாலே வெளியே போகுதுங்க. பெரிய 6 வச்சார், கிட்டத்தட்ட 100 மீட்டர் வச்சிருப்பாரு அந்த 6. நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் டெக்ல. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ஹைட்டா போகுதுங்க, ஆளை வச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் பிடிச்சிட்டாருங்க. அகைன் ஒரு டேக் அண்ட் பேட்ல பட்டு தான் தெரிஞ்சது, ஆனால் எங்கேயோ போயிடுச்சுங்க பந்து. இன்னும் அடிச்சிருந்தா வெளியே போயிட்டு டைமிங் தான் பண்ணாரு. அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க. ஒழுங்கூர் குப்பம் பிரகாஷ் போட்ட ஃபர்ஸ்ட் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ரன் வச்சிருக்காங்க. ஏரி முன்னூர் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. போன ஓவர் வரைக்கும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பிரகாஷ். வந்து கேமே மாற்றிட்டாரு ஒரே ஓவரில், ஏன்னா 3 முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பாஸ்கர் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். 5th ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் அருண். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பினாரு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார், இப்போ தான் கனெக்ட் ஆயிருக்கு அருணுக்கு. அருண் அடிக்கிற முதல் பவுண்டரி, ஆல்ரெடி ஒரு 6 அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் காம்பேக்குங்க, சரியான காம்பேக். ரிவெஞ்ச் இதுதான். போன பந்து ரிவர்ஸ் திரும்பி ஒரு பவுண்டரி கொடுத்தாரு. அடுத்த பந்தே போல்ட் எடுத்துக்காரு மிட்டு விக்கெட்டு. நல்லா பாலுங்க, ஏன்னா ரிவர்ஸ் திரும்புவார்னு ஃபர்ஸ்டே கணிச்சிட்டாரு. கரெக்டாக ஒன்று ஏக்கர் ஒன்று கொடுத்தாரு, நல்ல ஃபேஸில். நியூ பேட்ஸ்மேன் செல்வா ஸ்ட்ரைக்ல. தேர்ட் ஒன் நல்ல ஒரு டைவ் பண்ணாரு. 5th ஒன் ஷார்ட்டா ஸ்டார்ட்ல இருந்தது. ஐயோ என்னங்க பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அங்கே கம்மா இருக்குது, அதில் பட்டா ஓடிதான் ஆகணும். கரெக்டாக அதில் பட்டு விக்கெட் இருந்தது. டேரெக்டாக பவுலர் கைக்கே போச்சுங்க பந்து. செல்லோட விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பாலுங்க, அகைன் ஒரு தரமான பால். முதல் பால் பவுண்டரி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தடுத்த பந்து செம்மையாக போட்டு வாரம் முச்சிருக்காரு. 5 பாலுமே டாட் பண்ணியிருக்காருங்க. முதல் பால் மட்டும் தாங்க பவுண்டரி போச்சு. நல்லா கம்பேக் அவர்கிட்ட. 2 ஓவரா நிறைய விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஏரி முன்னூர். முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. பிரகாஷ் வந்து மாற்றி கொடுத்துட்டாருங்க, கேமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. லாஸ்ட் ஓவர் கூட ரமேஷ் வந்திருக்காரு, நியூ பவுலர். மொத்தம் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரைக்கில் சுதாகர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். ஐயோ அவங்க மிஸ்ஃபீல்டு 2 ரன் ஓடுறாங்களா? அவுட்டுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டாக ரன் அவுட் கிடச்சிருக்கு. 7வது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க ஏரி முன்னூறு. ஏன் இப்படி ஆடுறான்னு தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 பேட்ஸ் நல்லா விளையாடிருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்து விக்கெட் வீழ்ந்துட்டே இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷரில் ஆடிட்டு இருக்காங்க ஏரி முன்னூர். செகண்ட் பால் சிங்கிள். இன்னும் நல்லா வேகமா வச்சிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்கர் நியூ பேட்ஸ்மேன். நல்ல பிளேங்க, பாடியன்ல வந்தது நல்லா டைம் பண்ணி விட்டுருக்காரு. காலில் போட்ட பந்த லெஃப்ட் சைடு சிறப்பாக. 5th ஒன் நல்ல பிளே, கேப்ல போதா, சரியான ஷாட் பாயிண்ட் திசையில. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க, பவுண்டரி. அங்கே ட்ரை பண்ணாரு நல்லா, இருந்தாலும் வந்து பவுண்டரி போயிடுச்சுங்க. நல்ல பிளே, கடைசி வரைக்கும் பாலை பார்த்து டைம் பண்ணி விட்டார் சுதாகர். ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்டரி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு போன ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சது, 10 பால் கழிச்சு கிடச்சிருக்குங்க பவுண்டரி. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43 ரன் வச்சிருக்காங்க ஏரி முன்னூர். 7 விக்கெட் லாஸ் பண்ணி 44 ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. ஒவ்வொரு குப்பம் 6 ஓவருக்கு 44 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. ஒழுகுரு
ஓயூர் குப்பம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக சந்தோஷம் பிரகாஷம் வந்திருக்காங்க. பிரபாகர் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் வந்திருக்காங்க ஏரி முன்னூறு டீமுக்காக. ஓவருக்கு 8 ரன் ஆடணும். ஃபஸ்ட் பால் நல்லா பிளேங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு நோ பால், ஓவர் ஸ்டெப் நோ பாலு. சந்தோஷுக்கு ஃபஸ்ட் பாலே ஃப்ரீ பாலுங்க. சரியான ஷாட்டு. பலார்னு ஒரு அரை ஆஃபில் வந்த பந்து நல்லா வித்து இருந்தது. கவர்ஸ் திசையில் ஒரு பவுண்ட்ரி. அண்ணன் ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ். நல்ல டைமிங், பாலை பார்த்து அடிச்சாருங்க. நல்ல பிளே. செகண்ட் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். நல்ல பிளே, பார்க்கவே அழகாக இருக்கு. ஸ்டைலிஷா ரன் அவுட்டா இல்லையா? மிஸ் பண்ணிட்டாங்க. அகைன் ஒரு நோ பாலா? மீண்டும் ஒரு கால் ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் நோ பாலு. செகண்ட் பால் நோ பால், ஃப்ரீ பால். ஷாட்டு, நல்ல ஷாட். ஆளை வச்சிருக்காங்க இந்த முறை. பிரகாஷ் நியூ பேட்ஸ்மேன், நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் ஒரு நேரம். போன பந்து ஒரு வைடு ரீபால், தேர்ட் பால் ரீ. நல்ல பிளேவா. ஃபோர்த் ஒன். சரியான ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சுக்காரு. நல்லா டிரைவ்ங்க. ஜீவா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. பேக் ஃபுட்ல வந்து ஒரு ஷாட்டு சந்தோஷ் கிட்ட. இந்த முறை எங்கேயோ போய் வீதுங்க பந்து. நெக்ஸ்ட் ஒன் சந்தோஷ் அடிக்கிற ஃபர்ஸ்ட் 6. சரியான ஷாட். கடைசி வரையும் பாலை பார்த்தாரு. ஃபுல் ஷாட். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் வச்சிருக்காங்க ஓயூர் குப்பம். விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் அஜித் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். லாஸ்ட் பவர் பிளே ஓவர். ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். நல்ல பிளேங்க. நல்ல ஸ்டாஃப் அங்க. ஃபோர்த் ஒன். நல்ல பால். ஃபிஃப்த் ஒன். ஃபுல் டாஸ். ஆள் இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன் வச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. வெறும் 4 ரன்ல போட்டு போயிருக்காரு இந்த ஓவரை அஜித். 4 ஓவருக்கு 25 அடிக்கணும். அதாவது 24 பால் 25 அடிக்கணுங்க. சுதாகர் வந்திருக்காரு அட்டாக்கு. சைக்கிள் பிரகாஷ். பால் டு பால் ஆனால ஜெயிக்கலாம் ஈஸியாக. ஒழுங்கு குப்பம் பார்க்கலாம் மேட்ச் மாறுதானு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். அவர் கைக்கே போயிடுச்சுங்க. டாட் பால். பிரகாஷ் ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரெஷரில் தாங்க ஆடிட்டு இருக்கு. செகண்ட் பால் ஷார்ட்டா கேப்பில் போதுங்க. சரியான வேகம். மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார். போயிடுச்சுங்க பவுண்டரி. ராக்கெட் நேரத்தில் போச்சு பந்து. இந்த ஒரு 4 வந்து அவரோட ப்ரெஷரை குறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக அவர் பேட்டில் சரியாகவே படலை. பவுலிங்லேயும் இவர் தாங்க மாற்றினார். ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்து மேட்சே மாற்றினார் பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா ஹைட்டாக போகுதுங்க. சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. 2-3 பேர் ஓடுறாங்க பாலுக்கு. கேப்லேயே இருந்ததுங்க பந்து. யாருமே கையை வைக்கல. முக்கியமான விக்கெட்டாக கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு பிரேக் த்ரோ எடுத்தால் தாங்க மேட்ச் ஜெயிக்க முடியும் இங்கேருந்து ஏரி முன்னூர். ஏன்னா ஓப்பனர்ஸே ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் விக்கெட்டு கொடுக்காத. கிடைச்ச வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்க பிரகாஷோட விக்கெட்டு. ஃபிஃப்த் ஒன் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. சந்தோஷ் பேட்டில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. பவுலர் தலைக்கு மேலே வச்சாரு. கிளாசிக்காக இருந்தது பார்க்க ஷாட்டு. சந்தோஷ் அடிக்கிற 2வது 6. ஷாட்டு சரியான ஷாட்டுங்க. ஃபீல்டராங்க ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அவரே கிளியர் பண்ணிடுச்சு பந்து.
அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பராக இருக்குது சந்தோஷ் கிட்ட. லாஸ்ட் ஒன் லவ்லி ப்ளே அகைன் சந்தோஷ் கிட்ட. அடிக்கப்பட்ட ஒரு வட்டங்களா? ஒரு வட்டங்கள் தாங்க. சிங்கிள். 18 பந்துகளுக்கு 9 வட்டங்கள் எடுத்தால் வெற்றியை பதிவு செய்யலாம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ரன் வச்சிருக்காங்க. 16 ஓவர் குப்பம் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. இன்னும் 9 ரன் வச்சு அந்த மேட்ச் வின் பண்றாங்க. ஓவர் குப்பம் அஜித்தே வந்திருக்காரு அட்டாக்கு. எல்லோரும் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. ஒரு ஷாட்டு எங்க 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 அந்த கால் கிட்ட போய் இருந்ததுங்க பந்து. பார்க்கதாங்க ஆளு ஒல்லியா இருக்காரு சந்தோஷ். ஷாட்டு ஒன்னு இடி மாரி வீது பலார்னு ஷாட்டு. இன்னும் 3 ரன் அடிச்சா மேட்ச் வின்னு. வந்த வேகத்தை ரிட்டர்ன் அனுப்பிச்சாருங்க அப்படியே. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ப்ளே. பவுண்டரியோட ஓவரை முடிச்சுக்க ஆள் வச்சிருக்காங்க. போயிடுச்சுங்க பவுண்டரியோட இந்த மேட்சை முடிச்சிருக்காரு சந்தோஷ். நல்ல பேட்டிங், எல்லா பக்கமும் அடிச்சாரு பேட்டிங்கு. பவுலிங்கே சூப்பராக போட்டு போயிருந்தாங்க 2 பேருமே. நல்ல பேட்டிங்காங்க. வாங்க ப்ரோ 2 பேருமே வாங்க. பிரகாஷ் ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்து மேட்ச் மாற்றி கொடுத்தாரு. அதே மாதிரி சந்தோஷம் நல்ல பேட்டிங்க, சரியா விளையாடி இருக்காங்க. வாழ்த்துக்கள் அந்த 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் டீமா செமிஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒரு ரூபம் நல்ல பிளே. 44 டார்கெட்டை ஓப்பனர்ஸே முடிச்சுட்டு போயிருக்காங்க.